யூஎஸ் இன்டர்ஃபர் ஆனாங்கன்னா அந்த கண்ட்ரி கொலாப்ஸ். இப்போ போர் இன்டென்சிஃபை ஆக 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 சிலிண்டர் வரும், இன்ஃப்ளேஷன், பொருட்கள் விலை உயருது, கோல்டு விலை உயருதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஒரே ஒரு யூஎஸ் டாலரோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 13,75,000 ரூபாய். ட்ரம்ப் வந்தால் உலகம் அழிஞ்சிரும். கேன்னு ஒரு ரெஸ்லர் இருப்பார், வாஷிங்டனோட மேயர் அர்னால்டு பார்த்தீங்கன்னா வந்து டெக்சாஸோட கவர்னர். ஒபாமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ராக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரம்ப் வந்தார்னா உலகத்தோட எக்கனாமிக் இது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். பாலிடிக்ஸ் பற்றி ஜீரோ நாலேஜ், பொலிட்டிஷியனே கிடையாது. ஒரு ஷூட் பிஸ்னஸ்மேன் இஸ்ரேலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த போர் ஸ்டார்ட் ஆனது. ட்ரம்ப் இருக்கிற அளவு ஸ்டெபிலிட்டிக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நாளைக்கே அவங்க அட்டாக் பண்ணுவாங்க, ஈரான் இவங்களை அட்டாக் பண்ணுவாங்க. மாறி 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 அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. மிகப்பெரிய கௌரவத்தையும் மரியாதையும் ட்ரம்ப் அவர்கள் வந்து மோடி கொடுப்பார். இந்தியாவோட நிலைப்பாடு என்ன? இதில் நமக்கு ஆயில் ரிசர்வ்ஸ் பயங்கரமாக அடி வாங்கும். ஆயில் ரிசர்வ் அடி வாங்குச்சுன்னா ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலே இன்ஃப்ளேஷன் வந்துடும், பொருட்களோட விலை ஏறிடும், கோல்டு விலை ஏறிடும். அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான செயின் ரியாக்ஷன். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில விளையாட்டு அணி செயலாளர் திரு சுரேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்க? நல்லா இருக்கு. ஈரான் அமெரிக்கா இடையே மீண்டும் போர் மூண்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியுது. கடந்த ஒரு வருடமாகவே மிகப்பெரிய பதற்றம் இருக்குது. 2022 பல்வேறு நாடுகளுக்கு இடையில் இந்த போர் பதற்றம் அப்படிங்கிறது நீடிச்சுக்கிட்டே வருது. இது எங்கே கொண்டு போய் முடிய போகுது, இந்த ஈரான் விசஸ் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்? இன்னைக்கு நாளைக்கு முடிகிற இதில் மாதிரி போல பிரதர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து 2026 பிப்ரவரியிலேருந்து இந்த போர் இது வந்து இஸ்ரேலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த போர் ஸ்டார்ட் ஆனது. இஸ்ரேல் ப்ளஸ் ஈரானில் இருக்க அந்த ஆயில் ரிசர்வ் யார் ஆக்குபை பண்ண போகிறா? அப்புறம் உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்னு, அது வழியாக தான் பார்த்தீங்கன்னா 20% ஆயில் பிஸ்னஸ் உலகம் ஃபுல்லாக அந்த வழியாக தான் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஈரான் வழியாக தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ன்றது ஒரு சின்ன கெனல், ஒரு பாதை. அந்த தண்ணி வழியாக தான் உங்களுக்கு வந்து 20% ஆயில் பிஸ்னஸ், ஆயில் டேங்கர்ஸ், 20% ஆஃப் வேர்ல்டு ஆயில் டேங்கர்ஸ் அந்த வழியாக தான் போகுது. அந்த வழியை வந்து ஈரானோட கண்ட்ரோலில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஈரானுக்கு வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்தது. ஸோ அதை வந்து யூஎஸ் எப்படியாவது எடுத்துக்கணும், கேப்சர் பண்ணுன்றது அது ஒரு மெயின் ரீசன். அவங்களுக்கு என்ன காரணம்னா, உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். ஈரானில் இன்னைக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 107. இன்னைக்கு ஈரானில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை எவ்வளோ? ₹1.04. இன்னைக்கு இப்போ அதுதான் விஷயமே. 85% ஆஃப் ஆயில் ரிசர்வ், செகண்ட் லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ் உலகத்திலேயே இவங்க ஈரான் கிட்ட தான் இருக்கு. ஸோ அந்த இவ்வளோ பெரிய நேச்சுரல் ரிசர்வை யார் ஆக்குபை பண்ண போறா, யார் வச்சுக்க போறா, யார் கண்ட்ரோல் பண்ண போறான்றது தான் விஷயம். இல்லை சார், இவ்வளவு நாள் இப்போ ஈரான் தான் அதை பண்ணிட்டு வந்தது. ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி 2016 to 20 ஒரு அமெரிக்காவோட அதிபராக இருந்தார். அதன் பிறகு ஜோ பைடன் இருந்தார். இவ்வளவு நாள் அந்த பிரச்சனை இல்லை, திடீர்னு இவர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வருதுன்னா அதற்கு என்ன காரணம்? நாங்கள் பல நாள் முன்னாடி ஆக்சுவலாக வந்து ட்ரம்ப்பும் பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து கமலா ஹாரிஸ் அவங்க வரும்போதே நாங்கள் சொன்னோம், கமலா ஹாரிஸ் வந்தால் உலகம் தப்பிச்சுது, ட்ரம்ப் வந்தால் உலகம் அழிஞ்சிரும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபிக்கல் பொலிட்டிஷியனே கிடையாது, ஒரு ஷூட் பிஸ்னஸ்மேன். அவர் பாலிடிக்ஸ் பற்றி ஜீரோ நாலேஜ். அவர் வந்தாலே, நான் வேற ஒரு இன்டர்வியூல அப்பயே சொல்லியிருந்தேன், ட்ரம்ப் வந்தார்னா உலகத்தோட எக்கனாமிக் இது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் நடக்குது, அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு, அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இது வந்து ஸ்டெபிலிட்டிக்கு, ட்ரம்ப் இருக்கிற அளவு ஸ்டெபிலிட்டிக்கு வாய்ப்பே கிடையாதுங்க, வாய்ப்பே கிடையாது. எதையா ஒன்று கிளறி விட்டுக்கிட்டே இருப்பார். பீஸ் டாக்குன்னு சொல்லுவார், நாளைக்கே அவங்க அட்டாக் பண்ணுவாங்க, ஈரான் இவங்களை அட்டாக் பண்ணுவாங்க. இது மாறி 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 அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஈரானை. யூஎஸோட மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ் எங்கெல்லாம் வந்து கல்ஃபில் இருக்கோ அவங்கெல்லாம் கூட அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டார், ஜார்டன், குவைட்டு, ஓமான் எல்லா கண்ட்ரிஸும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் பண்ணுறாங்க. இது எல்லாமே எதனால் பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேலோட மெயின் அவங்களோட சொவர்னிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் பண்ணுறாங்க. இந்த இஸ்ரேல் விசஸ் பாலஸ்தீன், இஸ்ரேல் விசஸ் காசாங்கிற இஷ்யூவில் வந்து அமெரிக்காவோட சப்போர்ட் வந்து இஸ்ரேலுக்கா? கண்டிப்பாக இஸ்ரேலை பாதுகாக்கிற வேலை தான் அமெரிக்காங்க. அமெரிக்காவோட முழு வேலையே இஸ்ரேலை பாதுகாக்கணும். இஸ்ரேலை வந்து அங்கே ஒரு மெயின் டாமினேட்டிங் ஃபேக்டராக அங்கே வைக்கணும். அவங்க மூலியமாக மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸை இது பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணுன்றது தான் அமெரிக்காவோட பிளானே. இதுக்கு வந்து ஈரான் இப்போ கிடையாது, முதல்ல இருந்தே ஒத்துழைக்கவும் மாட்டாங்க, இனிமேலும் ஒத்துழைக்க மாட்டாங்க.
இன்னொரு இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு 100 பில்லியன் US டாலர்ஸ் வந்து அமெரிக்கா ஸ்பெண்ட் பண்ணுது டிஃபென்ஸுக்கு. ஈரான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க? வெறும் 10 பில்லியன். 100 எங்க இருக்கு, இது எங்க இருக்கு, 10 எங்க இருக்கு? 10ல் 1 பங்கு. இருந்தாலும் அவங்க டிஃபென்ஸ் மேனேஜ் பண்றாங்களே, அவங்க டிஃபென்ஸ் எதிர்த்து நிக்கிறாங்களே, அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதனால வந்து இது வந்து இந்த போர் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க தேவையில்லாத போர். யூஎஸோட டாமினேஷனை வந்து அவங்க மேலே திணிச்சு யூஎஸ் கால் வச்ச எந்த கண்ட்ரியுமே உருப்பட்டதில்லை. ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கோங்க, அப்போ வந்து ஈராக் எடுத்துக்கோங்க, எந்த கண்ட்ரியுமே உருப்பட்டதா ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம்லேருந்து நீங்கள் சொல்லணும். வியட்நாம், ஈராக்கு, ஈரான், எல்லா கண்ட்ரிஸும் அவங்க கால் ஆப்கானிஸ்தான், ஆமாம் ஆப்கானிஸ்தான், எந்த கண்ட்ரியுமே யூஎஸ் இன்டர்ஃபர் ஆனாங்கன்னா அந்த கண்ட்ரி கொலாப்ஸ். சிரியா நம்ம பார்க்குறோம். இந்த நீங்க சொல்ற இந்த பெட்ரோல் தட்டுப்பாடுங்கிறதெல்லாம் இந்தியாவில் வந்ததா ஒரு செய்திகள் வந்தது. ஆனால் பெட்ரோலியத்துறை அமைச்சர் அதை மறுத்தாரு. சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறத நம்ம கண்கூட பார்த்தோம். இதற்கும் இந்த ஈரானுக்கும் ஏதாவது சம்பந்தம்? ஈரானோட பிக்கெஸ்ட் எக்ஸ்போர்ட்டர், ஈரான் கிட்ட இருந்து அதிகபட்சமா எண்ணெய் வாங்குற ஒரு நாடு இந்தியா. 85% ஆயில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம். இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் அதான் சொல்கிறாங்க, இந்த போரில் அதிகமாக பாதிக்கப்பட்ட 1 or 2 கண்ட்ரீஸில் இந்தியாவும் ஒன்று. ஏன்னா இந்தியா நம்ம வந்து வாங்கக்கூடாதுன்றதால நம்ம மேலே நிறைய டேக்ஸ் லெவிஸ்லாம் வந்து ட்ரம்ப் போட்டார். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற கண்ட்ரீஸ் கிட்டேருந்து வாங்க ஆரம்பித்தோம். ஸோ இதுவே நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான். இன்னும் இந்த போர் இன்டென்சிஃபை ஆக சிலிண்டர் விலை, இன்ஃப்ளேஷன், பொருட்கள் விலை உயருது, கோல்டு விலை உயருதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால வந்து இதெல்லாம் ரொம்ப வந்து கன்சிடர் பண்ணணும். இதற்கு முன்பாகவும் இந்த போர் பதற்றம்ங்கிறது இருக்கதா செஞ்சுது. இடையில கொஞ்ச நாள் வந்து இதை பற்றிய செய்திகள் இல்லை. இப்போ திரும்பவும் இந்த போர் பதற்றம் வரலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது இல்லை, அப்போ வர்றதுக்கும் இப்போ வரப்போறதுக்கும் என்ன வித்தியாசம்? அதான் லாஸ்ட் டைம் வந்து போர் பதற்றம் வந்து இந்த அளவுக்கு மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ணுற அளவுக்கு இல்லை. இஸ்ரேல் வந்து இவங்களை அடிச்சாங்க, 1-2 கண்ட்ரிஸ் மேலே பாம்பு போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நடுவில் ஒரு சின்ன சீஸ் ஃபயர் வந்தது. 2 கண்ட்ரியை நாங்கள் அடிச்சிக்க மாட்டோம், ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக போய்க்கிறோம் சொல்லி ட்ரம்ப் தலைமையில் ஒரு சீஸ் ஃபயர் வந்தது. அந்த சீஸ் ஃபயரை போன வாரம் உடைச்சிட்டாங்க. ஈரானும் திருப்பி தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இஸ்ரேலும் தாக்குது, அமெரிக்காவும். எதனாலும் காரணமே கிடையாது, ஒருத்தர் சீஸ் ஃபயரை வந்து பிரேக் பண்ணிக்கிறாங்க. ஈரான் வந்து இஸ்ரேலில் அப்போஸ் பண்ணுற ஹமாஸ், ஹஸ்புல்லா இது மாதிரி நிறைய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஈரான் வந்து வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுது. ஈரான் சும்மா இருந்தாலும் அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணது அவங்க சும்மா இருக்கிறது கிடையாது. எதையா 1-2 குண்டு தூக்கி அந்த பக்கம் போடுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெவர் எண்டிங்காக போயிட்டு இருக்கும். இது போகிறது வந்து உலகத்துக்கு ரொம்ப பேராபத்துங்க. இது வந்து எல்லாரும் இந்த நீங்கள் சொல்கிற கண்ட்ரிஸ் நிறைய பேர் வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. இந்த வார் ஆரம்பித்ததுக்கு காரணமே ஈரான் கிட்ட இருக்க அந்த ஃபெசிலிட்டிஸ், யுரேனியம் என்ரிச்ட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் ஈரான் கிட்ட இருக்குன்னு தான் யூஎஸ் வந்து இந்த வாரில் இன்டர்ஃபர் ஆகுது. ஈரான் கிட்ட நியூக்ளியர் பவரே இருக்கக்கூடாதுன்ற ஒரு பெரிய அப்போசிஷன் வச்சு தான் யூஎஸ் வந்து இன்டர்ஃபர் ஆகுது. ஆனால் ஈரான் என்ன சொல்றாங்க, ஈரான் என்ன சொல்றாங்க, எங்க கிட்ட இருக்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் வந்து நாங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்கும் சயின்ஸ் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்றோம், டிஃபென்ஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணலன்றாங்க. இருந்தாலும் அது உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்றது தான் யூஎஸோடது. யூஎஸ்க்கு எதுனால அது சொல்லுதுன்னா, ஈரான் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் எக்கனாமி, அவங்ககிட்ட அவ்வளோ பெரிய வெப்பன்ஸ் இருக்கிறதுலாம் அன்ஸ்டேபிள் எக்கனாமி. ஆனால் பாகிஸ்தான் கிட்ட இருக்கலாம், அது வேற விஷயம், அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஈரான் கிட்ட இருக்கக்கூடாதுன்றது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதை ஒரு சொல்லி தான் இதுக்குள்ளே போகிறாங்க. இதே சொல்லி தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து லிபியா உள்ள போனாங்க. லிபியா உள்ள போகும்போது என்ன காரணம் சொல்லிட்டு போனாங்கன்னா, கெமிக்கல் வெப்பன்ஸ் வச்சிருக்காரு. கடாஃபி உள்ள போனாங்களே, கடாஃபியை போயிட்டு அவர் அவ்வளோ பெரிய நாட்டோட கடாஃபியை போய் அடிச்சு கொண்டு நடுத்தர நிற்க வச்சு அமெரிக்கா. அவர் ஒரு நாட்டோட பிரதமர், அவர் தெருவில் இழுத்து போட்டு சுட்டு கொண்டாங்க. கடைசியா பார்த்தா அந்த கண்ட்ரில எந்த கெமிக்கல் வெப்பன்ஸும் இல்லை, கெமிக்கல் வார்ஃபேரும் இல்லை. சதாம் ஹுசேன் இருந்த அளவு ஈராக்கை வந்து கண்ட்ரோலா வச்சிருந்தாரு, ஸ்ட்ராங்கா வச்சு. அவர் பண்ணது சிலது நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, பட் இருந்தாலும் அவர் இருந்த அளவு அது ஒரு கண்ட்ரியா ஸ்ட்ராங்கா இருந்தது. அவரை இதே மாதிரி இது பண்ணி வந்து கடைசியா சாகடிச்சு வந்து இது பண்ணிட்டாங்க, போட்டாங்க. அதுக்கப்புறம் ஈராக்கோட எக்கனாமி ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகி இன்னைக்கு முழுக்க யூஎஸ் நம்பியே இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா ஈரான்ல ஒரே ஒரு US டாலரோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? ஒரே ஒரு US டாலர் நோட்டோட ஈரான்ல எவ்வளவு மதிப்பு தெரியுமா? இப்போ 13,75,000 ரூபாய். ஒரு US டாலர் அங்க கொடுத்தீங்கன்னா 13,75,000 ரூபாய் மதிப்பு. என்ன சார், இங்க 90 ரூபா வரதே நம்ம பெரிய ஆச்சரியம். அந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் போயிருக்கு. உணவு தட்டுப்பாடு, அவ்வளவு உணவு தட்டுப்பாடு, உர தட்டுப்பாடு வரலாம், எல்லாமே இருக்கு. இந்தியாவோட நிலைப்பாடு என்ன? இந்தியாவுக்கு இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் வரக்கூடிய? இந்தியாவுக்கு இது மெயின் தாக்குதல் பாத்தீங்கன்னா ஆயில் பிரைஸ். ட்ரம்ப் சர்க்கார்னு இவரும் சொல்லுவாரு, அமெரிக்கா போறப்பெல்லாம் 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. மிகப்பெரிய கௌரவத்தையும் மரியாதையையும் ட்ரம்ப் அவர்கள் வந்து மோடி கொடுப்பார். இந்தியாவோட நிலைப்பாடு என்ன? இதுல இந்திய நிலைப்பாடு மட்டும் இல்ல பிரதர், உலகத்துல இருக்க அனைத்து நாடுகளுக்கும் இது ஒரு பெரிய மாபெரும் பாதிப்பா இருக்கும். இந்தியா
மாதிரி வளர்க்க நம்ம வந்து 1 பில்லியன் பாப்புலேஷன் வச்சுருக்கோம், 100 கோடி மக்கள் தொகை. நமக்கு ஒரு நாள் ஃபியூவல் கன்சப்ஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கணக்கே இருக்காது. உங்களுக்கு கண்டெய்னராக ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மோஸ்ட்டில் வந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு நம்ம தேவைக்கான பசியை வந்து நிறுத்த முடியும். ஒரு கொஞ்ச நேரம் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மோஸ்ட்டில் வண்டி நின்னாலே அது நம்ம தெருவில் போகிற டிராஃபிக் மாதிரி தான். டிராஃபிக் ஜாம் ஆகுதுல்ல, அது மாதிரி ஜாம் ஆயிடுச்சுனாலே நமக்கு பிரச்சனை தான். நமக்கு ஆயில் ரிசர்வ்ஸ் பயங்கரமாக அடி வாங்கும். ஆயில் ரிசர்வ் அடி வாங்குச்சுன்னா ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலே இன்ஃப்ளேஷன் வந்துடும், பொருட்களோட விலை ஏறிடும், கோல்டு விலை ஏறிடும். எல்லாமே அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான செயின் ரியாக்ஷன். ஒன்று ஸ்டாப் ஆனால் எல்லாமே அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும். சிலிண்டர் தட்டுப்பாடு திருப்பி வரலாம், இப்படி வேணா போகலாம். ஆனால் இந்த போர் இப்போ முடிகிற மாதிரி கிடையாது. இப்போ பெட்ரோல் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து 101 ரூபாய் இருந்தது, இன்றைய தேதியில் வந்து 107 ரூபாய் இருக்குது. வரக்கூடிய காலங்களில் பெட்ரோல் விலை 110 115 ஏறக்கூடிய அபாயம் இருக்குது. அதை விட அதிகமாக ஏறுறது கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கிடைக்காம போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. நான் வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, கிடைக்காம போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? போர் நிறுத்தம் தான். அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஹூ கண்ட்ரோல்ஸ் வாட், இதுல தான் எண்ட் ஆஃப் த டே யார் எதை கண்ட்ரோல் பண்ண போறாங்க. நீங்க யார் பக்கம் நியாயம் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? முழுக்க ஈரான் பக்கம் தான் பிரதர். இதெல்லாம் தவறா இந்த இன்டர்வியூ பார்க்குற வேற யாரும் அமெரிக்கா எது வேணா என்ன கேட்கலாம். ஆனால் தமிழர்கள் எக்ஸாக்ட்லி என்ன வேணா கேட்கலாம். ஆனால் நான் இந்த விஷயத்தில் பொறுத்தளவு அப்பார்ட் ஃப்ரம் அவங்க கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அந்த இது பற்றி, இது வந்து இன்னொரு கண்ட்ரி உள்ள போய் நீங்கள் உங்கள் டாமினன்ஸை திணிக்கிறது, நீங்கள் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் இருக்கணுன்றது வந்து முழுக்க தவறு. அவங்கள சுதந்திரமாக செயல்பட விடுங்க. யூஎஸ்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் மக்களே நம்ம ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டாக பயங்கரமாக மாறிட்டு வராங்க. அடுத்த தடவை ட்ரம்ப் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார். 28 வாய்ப்பே கிடையாது. சரி, இந்த முறையே வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு குறைவு. ஏன்னா கமலா ஹாரிஸ் வந்து அந்த வாய்ப்புகள் எல்லாம் தடுத்துட்டு இருக்காங்க. கமலா ஹாரிஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும். கமலா ஹாரிஸ் எலெக்ஷன்ல நிற்கும் போது ஒரு பெரிய கடைசி நிமிஷத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்துங்க. கமலா ஹாரிஸ் வந்து இதுதான் திருப்பி தவறா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. கமலா ஹாரிஸ் வந்து பிளாக் மக்கள் ஏத்துக்கல. அங்க இருக்க பிளாக் பாப்புலேஷன் கமலா ஹாரிஸா பிளாக் நேதி அவங்க வந்து அவங்க இந்தியன், அவங்க ரிபப்ளிக் வந்து அவங்கள பிளாக் அவங்க நிக்க வச்ச அதெல்லாம் ஓகே, அவங்க நிக்க வச்சாங்க ஓகே. ஆனா நான் எனக்கு தெரிஞ்ச தகவலை வச்சு சொல்றேன், பிளாக் பாப்புலேஷன் அவங்க பிளாக் பர்சன் அவங்களை ஏத்துக்கல. செகண்ட் வந்து இல்ல அப்படி இல்லை. முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்க நம்ம ஊர்ல இருந்து போனவங்க, தமிழ் பூர்வக்குடியவங்க. மயிலாப்பூர்லாம் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசுல மயிலாப்பூர்லாம் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அங்க வந்து முழுசா மக்கள் வந்து கமலா ஹாரிஸை ஏத்துக்கல. ஒரு செக்மெண்ட் ஆஃப் பாப்புலேஷன் அவங்க பிளாக்காவும் ஏத்துக்கல, ஹிஸ்பானிக் தான் தெரியும், லாட்டின் பாப்புலேஷனாவும் ஏத்துக்கல. அவங்க வந்து எந்த இதுவாகவும் ஏத்துக்கல. அடுத்து வரப்போற எலெக்ஷன்ல வந்து ஒரு 4-5 கேண்டிடேட் ரொம்ப பாப்புலர் சொல்றாங்க. இந்த ஃபேமஸ் இந்த இது இருக்கார்ல ஒபாமா திருப்பி வரது கூட வாய்ப்பு இருக்கான். ஏன்னா இவர் வந்து இந்த கான்ஸ்டியூஷனை மாத்தினா ட்ரம்ப் வந்து கான்ஸ்டியூஷனை மாத்தலான்னு இருக்காரு. கான்ஸ்டியூஷன் 3 முறைக்கு மேல, அதான் 2 முறைக்கு மேல 3வது முறை கூட அப்படி மாத்தினாருன்னா ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இவர் ஒபாமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த ஒரு ஃபேமஸ் ரெஸ்லர் இருக்கார்ல ராக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி பல, ஏற்கனவே கேன் ஒரு ரெஸ்லர் இருப்பார், அவரு வாஷிங்டனோட மேயர்னு நினைக்கிறேன், மேயரு. அப்புறம் அர்னால்டு பாத்தீங்கன்னா வந்து டெக்சாஸோட கவர்னர். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து அங்க இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா நான் கேரண்டியா எழுதி சொல்றேன், ட்ரம்ப் அடுத்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, வாய்ப்பே கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் எடுத்ததற்கு ரொம்ப நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.